திரை உலகினரின் நீண்டகால கோரிக்கையாக உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொண்டனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 மாடிகளுடன் இந்த கட்டடம் கட்டப்படுகிறது. இந்த விழாவில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், செயலாளர் விஷால், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகுமார், ஜெயம் ரவி, சிம்பு, சிவகார்த்திகேயன், நடிகைகள் சிம்ரன், தேவயானி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முதல் செங்கலை எடுத்து வைத்து விஷால் அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தார். நம்பிக்கை வீண் போகாது. சத்தியமா சொல்றேன், இந்த கட்டடம் வந்தால் நல்லது நடக்கும் என்ற அடிப்படையில தான் நாங்க எல்லா தடைகளும் தாண்டி, எல்லா இடைஞ்சல்களும் தாண்டி, சின்ன வயசு பாஷையில சொன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. நாங்க கஷ்டப்படுறது எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அல்ல, இந்த உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான். இன்று எல்லோரும் இது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. சரி, பூஜை முடிச்சிட்டோம், இனிமே கட்டடம் ஆரம்பிக்கணும், இருக்கிற நிதி பத்துமான்னா உடனே தாமாக முன்வந்து உங்களால பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கார்த்தியும் விஷாலும் தாங்கள் நடிக்கப் போகின்ற அடுத்த படத்தில் இருந்து, அது என்ன படமாக இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் அவர்கள் இருவரும் தருவதாக வாக்களித்தார்கள். அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் ஒன்றாக இணைந்து செங்கலை எடுத்து வைத்து வழங்கினர். அப்போது பேசிய ரஜினிகாந்த், இனி எல்லாம் வெற்றியாக அமையும் என்று தெரிவித்தார். இந்த அடிக்கல் நாட்டு விழா வெற்றிகரமாக நடந்திருக்கு. இனிமே எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். God bless. Thank you very much. பல நாள் கனவு கட்டடமாக இருந்து வெறும் கல்லாயி மறுபடியும் கட்டடமாக எழும் வரை இந்த சரித்திரத்தின் சக்கரத்தின் சுழற்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒன்றா கூடி இது செஞ்சதில். இதில் இந்த கல்லில் நானும் ஒரு சிமெண்ட்டாக இருந்ததில் எனக்கு சந்தோஷம். இது பெரிய ஒரு கோட்டையாக அமையும் கலைஞர்களுக்கு என்று நான் நம்புகிறேன். வணக்கம். நீண்ட காலமாக நடிகர் சங்கத்திற்கு கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தற்போது அந்த கனவு நிறைவேறி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விழாவில் பங்கேற்ற நடிகர் நடிகையர் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தது போலவே விஷால் அணியினர் நடிகர் சங்க கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.